நான் ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்த சாதாரண பெண். ஆனால் கனவுகள் வானம் தொட்டன. என் ஏழ்மையான வீட்டை விட்டு ஒரு பெரிய அரண்மனையில் வாழ வேண்டும் என மனம் ஏங்கியது. ஒரு நாள் என் கனவுகள் அனைத்தும் நிறைவேறும் என்ற நம்பிக்கை எனக்குள் இருந்தது. எனக்கு 4 தங்கை தம்பிகள் இருந்தனர். எல்லோருமே என்னை விட சிறியவர்கள். என் அப்பா ஒரு தொழிற்சாலையில் மிக குறைவான சம்பளத்தில் வேலை செய்தார். குடும்பத்தில் மூத்தவள் என் முறையில் அப்பாவுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நான் நினைத்தேன். பள்ளி முடித்துவிட்டு வேலைக்கு முயன்றேன். ஆனால் இன்று பெரிய படிப்பு படித்தவர்களுக்கே வேலை கிடைப்பதில்லை. ஒரு போராட்டமாக இருக்கிறது. என் படிப்புக்கு என்ன மதிப்பு இருக்க போகிறது? அப்போது தெரிந்த ஒருவர் எனக்கு ஒரு யோசனை சொன்னார். ஏதாவது ஒரு திறமையை கற்றுக்கொள், அப்போதுதான் பணம் சம்பாதிக்க முடியும் என்று. நானும் ஒரு பியூட்டி பார்லரில் வேலை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். பகலில் பார்லரில் வேலை செய்வேன், மாலையில் சிறிய குழந்தைகளுக்கு டியூஷன் எடுத்தேன். இப்படித்தான் எங்களுடைய வாழ்க்கை போய்கொண்டிருந்தது. எங்கள் வீடு ஒரு சிறிய கிராம பகுதியில் இருந்தது. நான் வேலை செய்யும் பார்லர் நகரத்தில் இருந்தது. அங்கே போய் வர நிறைய செலவானது. அதனால் பார்லருக்கு அருகேயே ஒரு வாடகை வீடு தேட ஆரம்பித்தேன். அதிர்ஷ்டவசமாக குறைந்த வாடகையில் ஒரு வீடும் கிடைத்தது. நாங்கள் எல்லோரும் அங்கேயே சென்று விட்டோம். பின்பு நான் மிகவும் ஆர்வத்துடன் வேலையை கற்றுக்கொண்டேன். பார்லர் முதலாளி அக்காவும் என் மேல் மிகவும் அன்பாக இருந்தார். ஒரு நாள் நீ ஒரு பெரிய மேக்கப் கலைஞராக வருவாய் என்று அடிக்கடி சொல்வார். ஒரு நாள் நான் வேலை முடித்து வீட்டுக்கு திரும்பி கொண்டிருந்தேன். வழியில் ஒரு பெண்ணை பார்த்தேன். அவள் மூச்சு விட சிரமப்பட்டு கொண்டிருந்தார். ஒருவேளை அவருக்கு மூச்சு திணறலாக இருக்கலாம் அல்லது வேறு எதுவும் பிரச்சனையாக இருக்கலாம் என்று எண்ணி நான் உதவிக்காக சுற்றும் முற்றும் பார்த்தேன். ஆனால் அந்த தெரு வெறிச்சோடி இருந்தது. வேறு யாரும் இல்லை. என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு புரியவில்லை. அந்த பெண் சைகையால் தண்ணீர் கேட்டார். நான் எனது கைப்பையில் இருந்த தண்ணீரை எடுத்து கொடுத்தேன். தண்ணீரை குடித்ததும் அவருக்கு சற்று தென்பு வந்தது. நான் அவரை தாங்கி பிடித்து கொண்டு எங்கள் வீட்டுக்கு அழைத்து வந்தேன். அந்த பெண் என்னிடம் தினமும் அந்த நேரத்தில் அருகில் உள்ள பூங்காவில் நடைப்பயிற்சி செய்வது வழக்கம். இன்று நடைப்பயிற்சிக்கு வந்தபோது திடீரென மயக்கம் ஏற்பட்டு விட்டதாக கூறினார். சரியான நேரத்தில் வந்தாய் மகளே, உனக்கு மிகவும் நன்றி என்று கூற, நன்றி எல்லாம் எதற்கு, இது என் கடமை என கூற அந்த பெண் தன்னை பற்றி சொன்னார். அவர் ஒரு பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்தவர். இவருக்கு 2 மகள்களும் ஒரு மகனும் மட்டும்தான். மகள்களுக்கு திருமணமாகிவிட்டது. அவரது கணவரோ இறந்து நீண்ட நாட்கள் ஆகிவிட்டன என்று அவர் குடும்ப கதையை அவர் நீண்ட நேரமாக பேசிக் கொண்டிருந்தார். இப்படியே நேரம் செல்ல அவரது டிரைவரை அழைத்து அவர் புறப்பட்டு சென்றார். அதன் பிறகு அவர் அடிக்கடி எங்கள் வீட்டுக்கு வந்து போகவும் ஆரம்பித்தார். ஒரு நாள் அந்த ஆன்ட்டி மிகவும் கவலையாக இருந்தார். என் அம்மா அவரிடம் என்ன பிரச்சனை என்று கேட்டார். அவர் மிகவும் சோகமாக, எனக்கு ஒரே மகன், அவனுடைய வாழ்க்கையை நினைத்து மிகவும் கவலையாக இருக்கிறேன் என்றார். என் அம்மா அவரிடம் உங்கள் மகனுக்கு என்ன ஆனது என்று கேட்டார். அதற்கு அவரும், இவ்வளவு பணக்காரராக இருந்து என்ன பயன், என் மகனின் சந்தோஷத்தை என்னால் வாங்க முடியவில்லை. என் மகனின் சந்தோஷத்தை பார்க்கவே நான் ஏங்குகிறேன் என்றார். என்ன நடக்கிறது என்று எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் முன்னால் வந்து, ஆன்ட்டி என்ன நடந்தது என்று சொல்லுங்கள் என்றேன். அந்த பெண் சொன்னார், என் மகன் ஒரு பெண்ணை திருமணம் செய்தான். அந்த பெண் அவனிடம் விவாகரத்து பெற்றுக்கொண்டு சென்று விட்டார். என் மகன் மேல் அசிங்கமான குற்றச்சாட்டுக்களை சொல்கிறாள். இப்பொழுது உறவினர்கள் கூட எங்களை நிம்மதியாக வாழ விடுவது இல்லை. உன் மகனுக்கு இனி யாரும் பெண் கொடுக்க மாட்டார்கள் என்று சொல்கிறார்கள். இந்த காரணத்தால் நான் மிகுந்த கவலையாக இருக்கிறேன் என்று சொன்னார். ஆன்ட்டியின் கதையை கேட்டு எனக்கு வருத்தமாக இருந்தது. அம்மாவும் அந்த ஆன்ட்டியை சமாதானப்படுத்தி, நீங்கள் கவலைப்படாதீர்கள், உங்கள் மகனுக்கு விரைவில் நல்ல பெண்ணாக கிடைக்கும், திருமணம் நடக்கும் என்றார். சில நாட்களுக்கு பிறகு அந்த ஆன்ட்டி மீண்டும் எங்கள் வீட்டுக்கு வந்தார். அவர் மிகுந்த வருத்தமாக இருந்தார். என்னால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை என்று சொல்ல, நானும் ஆன்ட்டி இப்போது என்ன ஆயிற்று என்று கேட்டேன். அந்த பெண் அழுது விட்டார். என்ன சொல்வது, என் மகனை நினைத்து மிகவும் கவலையாக இருக்கிறேன் என்று சொன்னார். நேற்றும் அவர் நிச்சயதார்த்தம் நின்றுவிட்டது. நான் என்ன செய்வது? உயிருடன் இருக்கும் போது எனது மகனின் சந்தோஷத்தை என்னால் பார்க்க முடியாமல் போயிடுமோ என்று வருத்தத்துடன் கூறினார். இப்போது என் மகனோ திருமண கவலையை விட்டுவிட்டேன் என்று சொல்கிறார். ஒருவேளை அது அவன் தலையெழுத்தாக கூட இருக்கலாம் என்று கூறினார். ஆன்ட்டியை பார்த்ததும் எனக்கு மிகவும் பரிதாபமாக இருந்தது. நான் சொன்னேன், நான் உங்கள் மகனை திருமணம் செய்து கொள்கிறேன் ஆன்ட்டி என்று. ஆன்ட்டியால் நம்பவே முடியவில்லை. நீ நிஜமாகவா சொல்கிறாய்? நீ என் மகனை திருமணம் செய்து கொள்வாயா என்று கேட்டார். என் அம்மா அதை கேட்டு திகைத்து போனார். கண்களால் வேண்டாம் என்று செய்கை செய்தார். ஆனால் நான் ஆன்ட்டிக்கு உறுதியாக வாக்களித்தேன். மிக விரைவில் உங்களுடைய மகனை நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று. அவர் மிகவும் மகிழ்ச்சியுடன் புறப்பட்டார். ஆன்ட்டி சென்ற பிறகு அம்மா என்னை மிகவும் திட்டினார். நிச்சயமாக அவரின் பையனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கும். இல்லாவிட்டால் ஏன் ஒவ்வொரு பெண்ணும் அவனை விட்டு போகிறார்கள்?
நீ ஏன் திருமணத்துக்கு சம்மதித்தாய்? அவர்களுக்கு நீ பரிதாபப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் அம்மாவிடம் சொன்னேன். நான் அவர்களுக்கு பரிதாபப்படவில்லை. எனக்கும் என் குடும்பத்திற்காகவும் தான் நான் பரிதாபப்பட்டேன். அவரை திருமணம் செய்து கொண்டால் வேறு எதுவும் இல்லை என்றாலும் குறைந்தபட்சம் நமது நிலைமை மாறும். என் திருமணம் எப்படியும் எங்காவது நடக்கத்தானே வேண்டும். அப்படியானால் இந்த ஆன்டியின் மகனுடன் நடப்பதில் தவறு ஏதும் இல்லை. அம்மாவுக்கு என் பேச்சு புரிந்தது. விருப்பமில்லாமல் அவர்கள் சம்மதித்தார். என் மாமியாருக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. அவர் திருமண தேதியை முடிவு செய்ய வந்தபோது நிறைய இனிப்புகளும் கொண்டு வந்திருந்தார். என் வருங்கால மாமியார் என் திருமணத்திற்கு நான் அணிய விரும்பிய உடைகளையும் வாங்கி கொடுத்தார். இந்த உடை 1,00,000 ரூபாய் மதிப்புள்ளது. ஆனால் அவர் பணத்தை பற்றி கவலைப்படவே இல்லை. அவருடைய அந்த செயல்களை பார்த்து என் அம்மா என்னிடம், இன்னும் நேரம் இருக்கிறது, யோசித்துப்பார். அவர் மகனுக்கு ஏதோ பெரிய பிரச்சனை இருக்க வேண்டும் என்று கூறினார். ஆனால் நான் வாக்கு கொடுத்து விட்டேன், இனி என்னால் பின்வாங்க முடியாது என்று. திருமண நாள் வந்தது. என் பார்லர் அக்காதான் என்னை அலங்கரித்தார். நான் மணப்பெண்ணாக மிகவும் அழகாக இருந்தேன். என் மாமியார் எனக்கு மிகச் சிறந்த ஏற்பாடுகளை செய்திருந்தார். திருமண மண்டபம் பார்த்ததும் என் கண்கள் விரிந்தன. பெருமூச்சு விட்டு திகைத்தேன். அனைத்து கனவுகளும் நிறைவேறிவிட்டன. ஒரு அழகான வீடு, கார், செல்வம் என யோசித்தேன். ஒருவேளை என் கணவர் என் விருப்பப்படி இருந்தால், என் கனவு இளவரசனாக இருந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் என்று. ஆனால் யாரை மணக்கப் போகிறேன் என்பது எனக்கே தெரியவில்லை. அவன் எப்படி இருப்பான், அவனுடைய கடந்த காலம் என்ன என்று எதுவுமே தெரியாது. என் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும், அதற்கு இதுதான் ஒரே வழி என்று நான் நினைத்தேன். திருமணம் நல்லபடியாக நடந்து முடிந்தது. இருவரின் முகமும் பூக்களால் மறைக்கப்பட்டிருந்ததால் ஒருவருக்கொருவர் காணும் வாய்ப்பு கிடைக்காமலும் போனது. அனைத்து சடங்குகளும் முடிந்ததும் என் மாமியார் வீட்டுக்கு வந்தோம். பின்பு என் மாமியார் என்னை ஒரு அறையில் விட்டு சென்றார். என் மனதில் விசித்திரமான எண்ணங்களும் ஓடிக்கொண்டிருந்தன. இரவு 11 மணி இருக்கும். கணவர் நான் இருக்கும் அறைக்கு நுழைந்தார். நான் தலை நிமிர்ந்து அவரை பார்த்தேன். அவரது தோற்றத்தை பார்த்து நான் வாயடைத்து போனேன். அவர் மிகவும் அழகான முகபாவனை கொண்டு இருந்தார். ஆனால் நான் அதிர்ச்சி அடைந்ததற்கு அது மட்டும் காரணம் அல்ல. ஆம், நான் அவரை அடையாளம் கண்டு கொண்டேன். விதியின் விபரீதத்தை எண்ணி நான் பெரும் அதிர்ச்சியில் உறைந்து போனேன். நான் ஏதாவது சொல்வதற்கு முன் அவர் ஒரு விசித்திரமான காரியத்தை செய்தார். ஒரு கையில் சைகை காட்டிக்கொண்டு, உனக்கு என்னாச்சு? இந்த லிப்ஸ்டிக் கொஞ்சம் கூட நல்லா இல்லை. நீ யாரிடம் மேக்கப் செய்தாய்? உனக்கு மேக்கப் செய்தவர்கள் சரியாகவே செய்யவில்லை என்று கூறிக்கொண்டு மெதுவாக நடந்து என் அருகில் வந்தார். அவர் செய்வதை பார்த்து என் இதயம் பதட்டம் கொண்டது. அவர் ஒரு கை இடுப்பில் வைத்துக்கொண்டு விசித்திரமான பாணியில் என் மேக்கப்பை விமர்சித்து கொண்டிருந்தார். நான் அவரை அடையாளம் கண்டு கொண்டேன். அவர் ஒரு பிரபல மேக்கப் ஆர்டிஸ்ட். ஆனால் என்னால் நம்பவே முடியவில்லை, இவர்தான் என் கணவரா? நான் வேகமாக அறையை விட்டு வெளியே ஓடி வந்து அடுத்த அறைக்கு சென்று கதவை சாத்தி கொண்டேன். ஆழ்ந்த பெருமூச்சு விட்டபடி கட்டிலில் அமர்ந்தேன். அவருக்கு நான் மனைவியானதை நினைத்து நினைத்து பைத்தியம் பிடித்தது போல இருந்தது. நான் கனவில் கூட இப்படி நினைத்து பார்த்ததில்லை. நான் மறக்க நினைத்த ஒரு நபர் திடீரென என் கணவராக என் முன் நிற்பார் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. அவரை எனக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பே தெரியும். நான் படிப்பை முடித்த பிறகு ஒரு பள்ளியில் வேலைக்கு சேர்ந்த தருணம் அது. ஒரு பெரிய பள்ளி, பணக்கார குழந்தைகள் அங்கு படித்தார்கள். ஆனால் பள்ளியின் உரிமையாளர் மிகவும் கஞ்சன். எனக்கு மிக குறைவான சம்பளமே கொடுத்தார், 3000 ரூபாய் சம்பளம். ஆனால் ஒன்றும் இல்லாததை விட இது மேல் என்று நினைத்து நான் வேலைக்கு செல்ல ஆரம்பித்தேன். அங்கு நான் நர்சரி வகுப்பு ஆசிரியர்களுக்கு உதவியாளராக பணிபுரிந்தேன். என் வேலை பெரும்பாலும் சிறு குழந்தைகளை பார்த்து கொள்வது, டயரி எழுதுவதுதான். சின்னஞ்சிறு குழந்தைகள் என் மனதை கவர்ந்தனர். அந்த பள்ளியில் ஒரு குழந்தை இருந்தான். அவன் படு சுட்டியாகவும் இருந்தான். நானும் அவனை மிகவும் கவனமாக பார்த்து கொண்டேன். ஒரு நாள் அவனை அழைத்து செல்ல டிரைவர் வரவில்லை. பிரின்சிபல் என்னிடம், குழந்தையின் வீட்டுக்கு போன் செய்யுங்கள் என்றார். நான் பதிவேட்டில் இருந்து அவரது அம்மாவின் நம்பரை எடுத்து அவர்களுக்கு போன் செய்து, நிறைய நேரமாகிவிட்டது, உங்கள் டிரைவர் உங்கள் குழந்தையை அழைத்து செல்ல வரவில்லை என்று சொன்னேன். அதற்கு அவரது அம்மா, நான் என் தம்பியை அழைத்து வர அனுப்புகிறேன் என்றார். பள்ளி முழுவதும் காலியாகிவிட்டது. நானும் அந்த குழந்தைக்காக காத்து கொண்டிருந்தேன். அவனை அழைத்து செல்லும் வரை நான் போகக்கூடாது என்று நினைத்தேன். அந்த குழந்தையை தனியாக விட்டு செல்ல எனக்கு மனம் வரவில்லை. அரை மணி நேரம் கழித்து குழந்தையின் மாமா அவனை அழைத்து செல்ல வந்தார். அவரை கண்டதும் நான் வியர்ந்து போனேன். அவர் மிகவும் அழகானவராக இருந்தார். அவர் அவனை காரில் ஏற்றி கொண்டு சென்று விட்டார். அடுத்த நாள் நான் குழந்தையிடம் கேட்டேன், நேற்று உன்னை அழைத்து சென்றது யார் என்று. அதற்கு அவன் என் மாமா என்றான். மாமாவை எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. நான் மீண்டும் அவரை பார்க்க விரும்பினேன். தற்செயலாக சில நாட்களுக்கு பிறகு என் பிரார்த்தனை பலித்தது. குழந்தையின் டிரைவர் வரவில்லை. அதற்கு பதிலாக மாமா அவனை அழைத்து சென்றார்.
நான் தினமும் அவரை பார்க்க காத்திருப்பேன். அவர் அவனை அழைத்து செல்லும் வரை நான் செல்லவும் மாட்டேன். எனக்கு என்ன ஆனது என்று எனக்கே தெரியவில்லை. அவரை எனக்கு மிகவும் பிடித்துவிட்டது. தன்னை யாரோ ஒருவர் பார்க்க மிகவும் ஆவலாக இருக்கிறார் என்று கூட அவருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அவர் அமைதியாக வந்து தன் மருமகனுடன் சென்று விடுவார். அவரிடம் பேச வேண்டும் என்று என் மனம் மிகவும் விரும்பியது. ஆனால் ஒருபோதும் தைரியம் வந்ததில்லை. ஒரு நாள் குழந்தையின் பெற்றோர்கள் சந்திப்பு கூட்டம் இருந்தது. அன்று எனக்கு மிகவும் உடல்நிலை சரியில்லாததால் நான் விடுப்பு எடுத்துக்கொண்டேன். அடுத்த நாள் நான் பள்ளிக்கு சென்றபோது என் கூட வேலை செய்யும் ஒரு ஆசிரியை சிரித்துக்கொண்டே, உனக்கு தெரியுமா, நேற்று குழந்தையின் பெற்றோருக்கு பதில் மீட்டிங்க்கு யார் வந்தார்கள் என்று தெரியுமா என்று கேட்டாள். நான் யார் என்று கேட்டதும், அவன் மாமா வந்திருந்தார். ஆனால் அவன் மாமாவா அல்லது மாமியா என்று தெரியவில்லை என்று சொல்லிக்கொண்டு சத்தமாக சிரித்தார். சரியாக சொல் யார் என்று. குழந்தைக்கு மாமா பேசினார். பெண்கள் போல கையை ஆட்டிக்கொண்டு பேசினார். அவன் ஒரு பையன் இல்லை என்பது தெளிவாக தெரிந்தது என்றாள். அவள் இவ்வளவு சொன்னதுமே என் நெஞ்சம் அடைத்தது போல இருந்தது. அவளிடம் சொன்னது போதும் என்றேன். பிறகு அவள் சொல்வதை கேட்காமல் அங்கிருந்து எழுந்து சென்றேன். அவரை பற்றி அப்படிப்பட்ட விஷயங்களை கேட்கும்போது எனக்கு பிடிக்கவில்லை. எது உண்மை எது பொய் என்று தெரியவில்லை. ஆனால் அதற்கு பிறகு அவர் குழந்தையை அழைத்து செல்ல ஒருபோதும் வரவில்லை. நான் அவரை விரும்புகிறேன் என்ற அந்த ஆசிரியருக்கு தெரிந்துவிட்டது. பிறகு அவர் மற்ற ஆசிரியர்களிடமும் சொல்லிவிட்டார். எல்லா ஆசிரியர்களும் என்னை கேலி செய்தனர். பாரு, அவள் ஒரு திருநங்கையை காதலிக்கிறாள் என்று. நான் அவர்களுடன் சண்டையும் செய்தேன். அவரை அப்படி சொல்லாதீர்கள் என்றேன். அந்த ஆசிரியர்கள் சொல்வதை நான் நம்பவில்லை. இதனால் நான் கோபமடைந்து அந்த பள்ளியை விட்டு விலகிவிட்டேன். ஒரு முறை அவரை என் கண்களால் பார்த்து எது உண்மை எது பொய் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு ஆசையும் இருந்தது. அவர் வீடு எங்கே என்று எனக்கு தெரியாது. என் மனம் மிகவும் அமைதியின்றி இருந்தது. அவரை எப்படி பார்ப்பது, அந்த ஆசிரியர் சரியாக சொல்கிறாரா இல்லையா என்று எப்படி தெரிந்து கொள்வது என்றெல்லாம் என்னுடைய யோசனையாக இருந்தது. ஒரு நாள் நான் என் தோழி வீட்டுக்கு சென்று அவளின் அறையின் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தபோது அவர் வெளியில் அமர்ந்திருந்தார். அவரை கண்டதும் நான் அதிர்ச்சி அடைந்தேன். உடனே என் தோழியிடம் அவர் யார் என்று நான் கேட்டேன். அதற்கு அவளோ என் அண்ணனின் நண்பன் என்றாள். நான் வெளியே பார்த்தபோது அவர் பெண்களைப் போலவே கைகளை ஆட்டி ஆட்டி பேசிக் கொண்டிருந்தார். அந்த ஆசிரியர் சொன்னது உண்மை என்று எனக்கு தோன்றியது. என் தோழியும் அவர் ஒரு பையன் இல்லை வேறு ஏதோ என்று சொன்னாள். நான் ஏமாற்றத்துடன் முகத்தை திருப்பிக் கொண்டேன். அந்த நேரத்தில் நான் யாரை நேசித்தேன் என்று நினைத்து என்னை நானே கேட்டுக்கொண்டு அழுதேன். அந்த நாளுக்கு பிறகு அவரை மனதிலிருந்தும் சிந்தனையிலிருந்தும் நான் நீக்கிவிட்டேன். பின்னர் என் தோழி மூலம் அவர் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டாக மாறிவிட்டார் என்று எனக்கு தெரிந்தது. பின்னர் மேக்கப் கருத்தரங்குகளில் அவரை 2-3 முறை பார்த்திருக்கிறேன். என் சந்தேகம் உறுதியானதாக மாறியது. நானும் மற்றவர்கள் நினைத்தது போலவே அதே நபர்தான் என்று யோசனை செய்து கொண்டிருக்கும் நேரம் என் அறையின் கதவு தட்டப்பட்டது. நான் பயந்து போய் எழுந்தேன். என் தலை வெடிப்பது போல் இருந்தது. நான் யாரை திருமணம் செய்து கொண்டேன் என்று நான் உட்கார்ந்தபடியே கத்தினேன். யாரது என்று. என் மாமியாரின் குரல் வந்தது. நான் தான் கதவை திற என்றார்கள். நான் கோபமாக, நீங்கள் எனக்கு துரோகம் செய்து விட்டீர்கள், இங்கிருந்து செல்லுங்கள், நான் கதவை திறக்க மாட்டேன் என்றேன். என் மாமியார் அழுது கொண்டு, எங்களை அவமானப்படுத்தாதே, வீடு முழுவதும் விருந்தினர்கள் நிரம்பியுள்ளனர்கள், எங்கள் மரியாதையை இப்படி கெடுக்காதே என்றார். அவர் அப்படி பேசியதை கேட்டு நான் அமைதியாக கதவை திறந்தேன். நான் தான் இந்த திருமணத்துக்கு சம்மதித்தேன். இப்போது நான் தான் அவமானப்பட வேண்டும். என் மாமியார் என்னை பார்த்து, நீ நினைப்பது போல எதுவும் இல்லை, என் மகன் நன்றாக இருக்கிறான் என்றார். நான் கோபமாக, இப்போது நீங்கள் அப்படித்தான் சொல்லுவீர்கள். திருமணத்திற்கு முன்பு நான் என் மாமியாரிடம் ஒரு நிபந்தனை வைத்திருந்தேன். அவள் என் குடும்பத்திற்கு ஒரு வீடு வாங்கி கொடுக்க வேண்டும் என்று. அவர் என் நிபந்தனையை ஏற்றுக்கொண்டார். இப்போது நான் மட்டும் வெளியே சென்றால் என் உரிமைக்காக நான் நிற்கவும் முடியாது. என் விதியை சபித்தபடி கணவரின் அறைக்கு வந்து கதவை மூடிக்கொண்டேன். அவர் அமைதியாக கட்டிலில் அமர்ந்திருந்தார். யாராவது அவரை பார்த்தால் அவருடைய அழகில் மயங்கி விடுவார்கள். ஆனால் அவர் உண்மையில் யார் என்று அவர்களுக்கு தெரிந்திருக்காது. நானும் அவன் தோட்டத்தில் இழுக்கப்பட்டவள் தான். இப்போது ஒன்றும் செய்ய முடியாது. நான் கட்டிலின் விளிம்பில் அமர்ந்தேன். அவர் என்னை நோக்கி திரும்பி, நீயும் என்னை விட்டு போய்விடுவாய் அல்லவா, எல்லோரும் போனது போல என்றார். இந்த முறை அவருடைய குரல் மிகவும் கடினமானதாகவும் அழகானதாகவும் ஆண்மையுடனும் இருந்தது. ஆனால் அது அவருடைய உண்மையான அடையாளம் இல்லை என்று எனக்கு தெரியும். நாம் சிந்திக்காமல் பேசும் விதம்தான் நம் உண்மையான அடையாளம். அவரது அடையாளம் பெண்களைப் போல அசைவுகளும் பேச்சுக்களும் மற்றும் மேன்மை. நான் அவரை விட்டு போக விரும்பினாலும் போக முடியாது என்பதையும் நான் அவரிடம் எப்படி சொல்வது? இங்கு திருமணம் என்பது ஒரு சூதாட்டம் போன்றது.
அதில் நான் தோற்பது என்பது உறுதி. என் குடும்பத்துக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் கொடுத்திருக்கிறேன். ஆனால் என் நிலைமை என்னவாக போகிறது என்று எனக்கு தெரியவில்லை. பதில் எதுவும் சொல்லாமல் ஒரு ஓரமாக சுருண்டு படுத்துக்கொண்டேன். இரவு முழுவதும் நான் கேலி செய்யப்படுவது போலவும், தோழிகள் எல்லோரும் அவனை கல்யாணம் செய்து கொண்டாய் என்று ஏளனமாக சிரிப்பது போலவும் கனவுகள் வந்தன. காலையில் நான் எழுந்து பார்த்தேன். அவர் என்னை விட முன்பே எழுந்திருந்தார். மெதுவாக அவர் நடக்கும் போதும் அமரும் போதும் நிற்கும் போதும் சிறந்த ஆணாகவே தெரிவார். ஆனால் அவர் பேச ஆரம்பித்தால் அவருடைய உண்மையான முகம் தெரிந்துவிடும். அது எனக்கு அருவருப்பை ஏற்படுத்தியது. மறுநாள் நடக்க வேண்டிய நிகழ்ச்சிக்கு என் மேக்கப்பை நானே சரி செய்கிறேன் என்று அவர் தெரிவித்தார். நான் அமைதியாக அவர் முன் அமர்ந்தேன். அவர் என்னை அழகாக தயார் செய்தார். எல்லோரும் என்னை பார்த்து கொண்டிருந்தனர். சில உறவினர்கள் என்னை பார்த்து பொறாமைப்பட்டனர். ஆனால் ஒரு சிலர் இவளுக்கு இவன்தான் கிடைத்தானா என்று என்னை பார்த்து சிரித்தனர். அது எனக்கு மிகவும் மன உளைச்சலை ஏற்படுத்தியது. விருந்தினர்கள் சென்றதும் நான் என் அறையை மாற்றிக்கொண்டேன். நான் தனியாக தங்கி இருந்தேன். என் மாமியாரிடம் எதுவும் சொல்லவில்லை. ஏனென்றால் நான் அவரிடம் தெளிவாக சொல்லியிருந்தேன், இந்த விஷயத்தில் அவர் ஏதாவது பேசினால் அவருடைய முதல் மருமகளைப் போலவே நானும் வீட்டை விட்டு வெளியேறிவிடுவேன் என்று. அதன் பிறகு என் மாமியார் எதுவும் சொல்லவில்லை. நான் என் இஷ்டப்படி தூங்கினேன், எழுந்தேன். அவருடைய முகத்தை கூட பார்க்காமல் இருக்க நான் எல்லா முயற்சிகளும் செய்தேன். அந்த வீட்டில் நான் இருக்கும்போது குடும்பத்தின் மரியாதை போதுமானதாக இருந்தது. எனக்கு 2 நாத்தனார்கள் இருந்தார்கள். அவர்கள் என்னிடம் பேசி புரிய வைக்க முயற்சி செய்தார்கள். கடைசியில் விரக்தி அடைந்து அவர்களும் தங்களுடைய வீட்டுக்கு திரும்பிச் சென்றனர். ஒரு நாள் சமையல் அறையில் எனக்காக உணவு எடுக்கச் சென்றேன். என் மாமியாரின் அறைக்கு முன் செல்லும்போது என் பெயர் கேட்டது. நான் சட்டென்று நின்று அவர்கள் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என கவனித்தேன். என் மாமியார் தன் மகனிடம், நீ அவளிடம் எல்லாவற்றையும் சொல்லு என்று சொல்லிக் கொண்டிருந்தார். ஆனால் அவர் இல்லை, அவளிடம் நான் சொன்னால் நம்ப மாட்டாள், என்னை விட்டு போய் விடுவாள் என்று மறுத்து கொண்டிருந்தார். அவர்கள் இன்னும் என்னிடம் எதையோ மறைக்கிறார்கள் என்று ஆச்சரியமாக இருந்தது. நான் மேலும் கேட்க முயற்சி செய்தேன். ஆனால் அவர்கள் அமைதியாகிவிட்டனர். பிறகு நான் என் அறைக்கு திரும்பி வந்தேன். அந்த தாயும் மகனும் என்னிடம் எதையோ மறைக்கிறார்கள். அந்த உண்மையை இப்போது எப்படி கண்டுபிடிப்பது என்று யோசித்தேன். அதற்காக நான் என் கணவரின் அறையில் தங்க வேண்டும். அப்போதுதான் அவர் என்ன செய்கிறார் என்பதை நான் அறிய முடியும். நான் என் உடைமைகளை எடுத்துக்கொண்டு கணவரின் அறைக்கு மாறினேன். அவரிடம் என்னை விட்டு விலகி இரு என்று கடுமையாக எச்சரித்தேன். ஒரு நாள் அவர் யாரிடமோ போனில் 10 நிமிடத்தில் வருகிறேன் என்று பேசிக் கொண்டிருந்தார். அவர் வீட்டை விட்டு வெளியேறிய பின்பு நானும் அவரை பின்தொடர்ந்து சென்றேன். அவர் எங்கே செல்கிறார் என்று பார்க்க. அவர் தனியார் மருத்துவமனை உள்ளே நுழைந்தார். அதன் கதவில் ஆண்கள் சம்பந்தமான நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படும் என்று எழுதப்பட்டிருந்தது. அவர் இங்கே எதற்கு வந்திருக்கிறார் என்று நான் ஆச்சரியப்பட்டேன். பிறகு அவரும் ஒரு ஆண் தானே, ஆண்கள் நோய்க்கு சிகிச்சை எடுப்பதற்கு இங்கே வந்திருப்பார் என்று நினைத்து திரும்பிச் சென்று விட்டேன். சில நாட்கள் கழித்து என் நாத்தனாருக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அதனால் ஒரு விருந்து ஏற்பாடு செய்தார்கள். நாங்கள் அனைவருமே குடும்பத்தோடு அழைக்கப்பட்டோம். நான் செல்ல விருப்பமில்லை. ஆனால் என் அம்மா வற்புறுத்தியதால் சென்றேன். அவன் எப்படி இருந்தாலும் இப்போது அவன் உன் கணவன். அவனுக்கு மதிப்பு மரியாதை கொடு என்றார். நானும் என் நாத்தனார் குழந்தை பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்கு அங்கு சென்றோம். அங்குதான் நான் முன்னால் வேலை செய்த அந்த பள்ளி ஆசிரியை மீண்டும் சந்தித்தேன். அவரை என்னை அவருடன் பார்த்ததும் கூட்டத்தில் நடுவே என்னை அவமானப்படுத்த ஆரம்பித்தார். கடைசியில் உன் திருமணம் இது போன்ற ஆணுடன் தான் நடந்ததா என்று, நீ இதற்கு தகுதியானவள் தான் என்றார். அவளுடைய பேச்சால் எனக்கு அவமானம் தாங்க முடியவில்லை. அப்போது வீட்டுக்கு திரும்பி வந்து விட்டேன். அழுது கொண்டே அறைக்குள் வந்தேன். கணவரும் என் பின்னே அறைக்குள் வந்தார். எனக்கு தலை சுற்ற ஆரம்பித்தது. கணவர் என்னை சமாதானப்படுத்த முயற்சி செய்தார். நானும் கோபத்துடன், இதெல்லாம் உங்களால் தான் நடக்கிறது என்று சொல்லி என் வேதனையை நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது என்றேன். அவரும் சோகமாக, நீ என்னை விட அதிகமான வலியை அனுபவித்திருக்க முடியாது என்றார். நானும் அழுவதை நிறுத்திவிட்டு இதற்கு என்ன அர்த்தம் என்று கேட்டேன். அதற்கு அவர், இன்று நான் யார் என்னவாக இருந்தேன் என்று உண்மை உனக்கு சொல்கிறேன் என்று அவர் கதையை எனக்கு சொல்ல ஆரம்பித்தார். நான் பிறந்தபோது ஆணாக பிறந்தேன். ஆனால் என் குடும்பத்தினர் என்னை சிறுவயதில் இருந்தே ஒரு பெண்ணாகவே கருதினர். எனக்கு பெண்களின் உடைகளை அணிவித்தனர். ஒரு பெண்ணை போலவே என்னிடம் பழகினர். நானும் என்னை ஒரு பெண்ணாகவே கருதினேன். பெண்களுடன் பள்ளிக்கு சென்றேன். என் தோழிகள் அனைவருமே பெண்களாக இருந்தனர். நான் 14-15 ஆண்டுகள் ஒரு பெண்ணாகவே வாழ்ந்தேன். ஆனால் திடீரென்று என் உடலில் மாற்றங்கள் வர ஆரம்பித்தன. என் குரல் கனமானதாகவும் முகத்தில் பருக்களும் தாடியும் வளர ஆரம்பித்தன. நான் மிகவும் குழம்பினேன். என் குடும்பத்தினருக்கும் இந்த நிலைமை மிகவும் கவலை அளித்தது. கடைசியில் அவர்கள் கவலையுடன் என்னை ஒரு பிரபலமான மருத்துவரிடம் அழைத்துச் சென்றார்கள். மருத்துவர் ஒரு வித்தியாசமான விஷயத்தை சொன்னார்.
நான் ஒரு பெண் இல்லை, ஒரு ஆண் என்றார். டாக்டரும் இது போன்று உலகில் மிக குறைவாகவே நடக்கும். நான் மனதால் மட்டுமே பெண்ணாக இருந்தேன், மற்றபடி நானும் ஒரு ஆண் என்று புரிய வைத்தார். நான் 3ஆம் பாலினம் இல்லை என்று தெளிவாகவே கூறினார். சில சிகிச்சையையும் அளித்தார். இது எனக்கு மிகவும் கடினமான காலம். நான் கடந்து வந்த பாதையில் என்னை கேலி செய்தனர். என் நண்பர்கள், என் உறவினர்கள் கூட என்னை கைவிட்டனர். என்னால் என் பெற்றோர்கள் அந்த ஊரை விட்டு இந்த ஊருக்கு வந்தனர். நான் எந்த திருநங்கையும் இல்லை. அந்த 14-15 ஆண்டுகள் ஒரு பெண்ணாக நான் வாழ்ந்ததன் விளைவுதான் இன்று என் உடலில் உள்ளது. அதன் காரணமாக சில ஹார்மோன் பிரச்சனைகளும் இருந்தன. மருத்துவர் எனக்கு திருமணம் நடந்தால் மெதுவாக குணமடையும் என்றார். இதை சொல்லிக் கொண்டே என் கணவர் அழ ஆரம்பித்தார். உண்மையில் அவருடைய சோதனை என் வேதனை கவலையை விட பெரியதாக இருந்தது. நான் என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொன்னேன். இனி நான் எப்போதும் உங்களுடன் இருப்பேன் என்று கூறினேன். என் கணவரின் உண்மை நிலையை அறிந்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். அவர் ஒரு திருநங்கை இல்லை. அவரிடம் எந்த குறைபாடும் இல்லை. மாறாக அவர் ஒரு நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார். நான் அவருக்கு முறையாக சிகிச்சை அளிக்க ஆரம்பித்தேன். அதோடு 1 வருடம் அவருக்கு பயிற்சி அளித்தேன். பேசும்போது கைகளை கட்டுப்படுத்துவது எப்படி என்று, நிதானமாகவும் அழகாகவும் பேசவும் எப்படி என்று கற்றுக் கொடுத்தேன். எனது உழைப்பும் மருந்துகளும் வளர்ந்தன. விரைவில் அவர் குணமடைந்தார். இப்போது அவர் ஒரு முழுமையான ஆணை போல் பேசுகிறார். அவர் ஒரு பிரபலமான மேக்கப் ஆர்டிஸ்ட். அவருக்குள் ஏற்பட்ட இந்த மாற்றங்கள் அவரை புகழின் உச்சிக்கே கொண்டு சென்றன. மக்கள் அவரை முன்பை விட அதிகமாக நேசிக்க ஆரம்பித்தனர். 2 ஆண்டுகளில் அவர் முழுமையாக மாறிவிட்டார். மக்கள் அவரை சந்தேகத்தோடு பார்ப்பதும் மாறிவிட்டனர். இப்போது அவர் மற்ற ஆண்களைப் போல ஒரு ஆண். அவரை விட்டு ஓடிய எல்லா பெண்களும் இப்போது அவரை சுற்றி வந்தனர். ஆனால் அவர் யாரையும் கவனிக்க, அவர் என் மீது மட்டும் அக்கறை கொண்டிருந்தார். என்னிடம் மட்டுமே அன்பும் கொண்டிருந்தார். திருமணமாகி 3 வருடங்களுக்கு பிறகு எங்கள் வீட்டில் ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அப்போது எல்லாருடைய வாயும் அடைத்து போனன. சிலர் பொறாமை கொண்டார்கள். இன்னும் தவறான வதந்திகளையும் பரப்பினார்கள். ஆனால் என் குழந்தையின் முகம் அவர் முகத்தை போல இருந்தது. இறைவனுக்கு நன்றி. என் மாமியார் என்னை புகழ்ந்து கொண்டிருந்தார். நான் வந்துதான் மகனின் வாழ்க்கையை மாற்றிவிட்டேன் என்று எல்லோரிடமும் என் மருமகள் என் வீட்டை சொர்க்கமாகிவிட்டாள் என்று கூறுவார். என்னை அவமானத்திலிருந்து காப்பாற்றி நான் கண்ட கனவுகள் அனைத்தையுமே நிறைவேற்றிய இறைவனுக்கு நன்றி. கடைசியாக கனவுகளில் நான் கண்டது போலவே இளவரசியாக மாறிவிட்டேன். இந்த கதையோட கருத்துக்களை பற்றி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல கதையோடு உங்களை நான் சந்திக்கிறேன். என்று உங்கள் சொல்ல பாய்.